ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ரொம்ப அழகான இடத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். நீங்களும் என் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேங்க, இந்த மாதிரி அட்டப்பாடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நான் ஒரு நாள் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இன்றைக்கி கடைக்கு போகிற வேலை இருந்துச்சுங்க, அதுக்காக தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், வாங்க போகலாம் போய் வீடியோ எடுக்கல அப்படின்ட்டு. அவர் சரின்னு சொல்லிவிட்டு 2 பேர் போயிருந்தோம். ரெய்க்குட்டியை மட்டும்தான் கூப்பிட்டு வந்திருந்தோம், லக்ஷனை வீட்லேயே வச்சுட்டு. இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ரெசார்ட் இருக்குங்க, அதுதான் வியூ பண்ணி காமிச்சோம். அப்புறம் இங்கே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. சண்டே ஆனால் அவ்வளோ பேருங்க. நம்மளால் ரோட்லேயே போக முடியாதுங்க, அந்தளவுக்கு காரு பைக்கு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கனால நிறையா பேர் பார்க்கறதுக்கு வராங்க. அதுவும் அந்த வியூ பாயிண்ட் அந்த ஹைட்டில் போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மலை பகுதினால நல்லா காற்றும் வரும். இங்கே நிறைய காத்தாடி இருக்குங்க, நல்லா உச்சி மலை மேலே காத்தாடி போட்டிருக்காங்க. நல்லா காற்று கிடைக்கிற இடமா பார்த்து. நல்ல மழைங்க, ஒரு மாதமாக நல்ல மழை தான். நாங்கள் கொஞ்சம் மழை கேப்பு விட்டுச்சுங்க, ஒரு 10 நிமிஷம் மழை இல்லாமல் இருந்துச்சு. அந்த கேப்பில் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் போக முடியலங்க, ஏன்னா நல்லா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், மேகம்லாம் நல்லா கருப்பாக இருக்குது, அங்கங்கே தண்ணி நிற்கிது பாருங்கள் குழியில். அப்புறம் ரேக்குட்டியை கூப்பிட்டு போனதுனால நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அவனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டாகவும் இருந்துச்சு, அதனால் போக முடியல இந்த வியூ பாயிண்ட் வரைக்கும். இப்போ நிறையா பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய டூரிஸ்ட் வராங்க. நிறையா யூடியூப் சேனல்லையுமே ஃபுல்லாக டீட்டெயிலாகவும் போட்டிருக்காங்க. அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும், அந்த ஹைட்டு வரைக்கும் போயிட்டோம். அப்புறம் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் நீயே போயிட்டு வா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டார். ரோடு வந்து ரொம்ப, அவருக்கு இந்த மாதிரி ரோட்டில் நடந்து பழக்கம் இல்லை. அப்புறம் நீ தானே எந்த ஊருக்காரி, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே நின்றுட்டாரு. அப்புறம் நான் மட்டும் கொஞ்சம் தூரம் போயிட்டு, அப்புறம் கொஞ்சம் மழை தூறல் போட ஆரம்பிச்சிருச்சுங்க, அதனால் வந்துட்டேன். இப்போ இங்கே கீழே வந்து ரோடு இருக்குங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தா தெரியும். இப்போ இந்த ரோட்டில் தான் நான் ஸ்கூலுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கு. டெய்லி 5 கிலோமீட்டர் நடந்து தான் போயிட்டு வரணும். அப்புறம் ஏதாவது நம்ம கடைக்கு போகணும் அப்படின்னாலும் சிட்டிக்கு போகிறக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்புறம் இங்கே வந்து இது முருகர் கோயில். நான் 10th படிக்கும்போது இங்கே தாங்க டெய்லி சாமி கும்பிடாமல் போக மாட்டேன். எல்லோரும் நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னா நான் கடவுளே நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு போவேங்க. அப்புறம் இங்கே வந்து இப்போ தான் ஒரு டீ ஸ்டால் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே சண்டேஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. நாங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு போயிருந்தோம், அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. இப்போது சண்டே சாட்டர்டே அந்த அன்னைக்கெல்லாம் வந்து இந்த ரோட்லேயே போக முடியாதுங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இப்போ உள்ளூரில் இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எமர்ஜென்சிக்கு போகிறோம் அப்படின்னா போகவே முடியறதில்ல, பார்க்கிங்கும் இல்லாதனால எல்லாம் ரோட்லேயே பார்க் பண்ணிடுறாங்க, நம்ம அர்ஜெண்ட்டாக போகும்போது போக முடியல அப்படின்னு. இப்போது இந்த இடம் எல்லாமே ஒரு பழங்குடியினரோடது. கேரளாவில் வந்து வாங்கவும் கூடாது, அவங்கக்கிட்டேருந்து அவங்க இடம் விற்கவும் கூடாது, இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குங்க. அதனால் அந்த இடம் அப்படியே தான் அவங்களும் வச்சுருக்காங்க. அப்புறம் ஏதாவது பார்க்கிங் மாதிரி இடம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இது ஏதாவது மாறிச்சுன்னா நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா நம்ம அர்ஜெண்ட்டாக போகிறவங்களுக்கும் சரி, இல்லை டூரிஸ்ட் வரவங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அப்புறம் நாங்கள் கிளம்பி கடைக்கு போயிட்டேங்க, பார்த்து முடிச்சுட்டு. இந்த இடம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. டெய்லி மழை வந்துகிட்டே இருக்கனால நல்லா பச்சை பசையல்னு ஆயிடுச்சுங்க. நான் டெய்லியும் இந்த வழியில் தான் ஸ்கூல் போயிட்டு வருவேன். பார்த்தா நம்ம நடந்த இடமா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இப்போல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியறது இல்லைங்க. அப்போ சின்ன வயசுனால இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வர்றதுக்கு சலுப்பே தெரியாது, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதே மாதிரி நல்லா பாதுகாப்பும் இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம தனியாக நடந்து போயிட்டு வருவோம். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும்போது வீட்டுக்கு வரக்கு 5 மணி 5:30 கூட ஆயிருங்க. அப்போவும் தனியாக தான் வந்தோம், வீட்லேயும் தேட மாட்டாங்க, சரி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாரும் குழந்தைங்கள தனியாக அனுப்ப முடியாதுங்க, அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு. அப்படி இந்த இடத்துல ஒரு பெண்டு வருங்க, 2 சைடுமே வண்டி வர்றது தெரியாதுங்க. நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம்.